ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்கிறாங்களா? கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்துங்க. நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோல நமது ராசி பலன்களை டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க நண்பர்களே. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க. ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியுங்க. எந்த விதமான ராசி பலன்களிலிருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும். அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே. ப்ளூ கலர் லிங்க், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசி பலன்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் அனைவருடைய ராசி பலன்களையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க. அந்தந்த சேனலுக்கு போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா, அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன, அதுக்கு முன்னாடி IAM அதை சேர்த்திக்கங்க. உதாரணத்துக்கு துலாமுக்கு @IAM துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசி பலன் சேனல் வந்துகிடும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனலும் நீங்கள் பார்த்துக்கலாம். @IAM மேஷம், @IAM ரிஷபம், அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே. மேலும் சுபதினமாக திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் சனிக்கிழமை நீங்கள் முக்கியமான 2 விஷயங்களை கடைபிடிக்க ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல சுபிட்சம் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் வாழ்வில் சிறந்த சுபிட்சத்தை பெறவும் இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெறவும் சிம்பிளான 2 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதுமானது நண்பர்களே. முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது. இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும். குறுக்கோளி யோசிக்காதீங்க. இந்த 2 சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சுபிட்சமான ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் என்பதை சித்தர்கள் வாக்கின்படி தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் மார்ச் மாதம் 11ஆம் தேதி 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் மாசி மாதம் 27ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான நமது கன்னிராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்துல கேது மற்றும் சந்திரன் ஆகிய 2 கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. மேலும் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவானும் 6ஆம் இடத்தில் புதனும் 7ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக குரு சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது கன்னிராசி என்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களது வாயில் தேடி வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நல்லா ரிலாக்ஸா இருப்பீங்க. உங்க வாழ்க்கையை என்ஜாய் பண்ணி ரசிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. உங்க வண்டி வாகனங்கள் பழுதாகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் மனக்கவலைகள் ஏற்படலாம். ஆனா அதுல பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது நண்பர்களே. வியாபார ரீதியான பணிகள்ல இன்னைக்கு வாடிக்கையாளர்களுடைய பரிபூர்ணமான ஒத்துழைப்பு இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். நிதி பிரச்சனைகள் காரணமாக சில முக்கியமான வேலைகள் தடைப்பட்டாலும் அது பெரிய அளவில் உங்களுக்கு எந்த வருத்தத்தையும் ஏற்படுத்தி தராது. மனசு உறுத்திட்டே இருக்கக்கூடிய சில கவலைகள் நீங்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவு பெருகும். வெளியூர் பயணங்கள் மூலமாக புதிய அனுபவங்கள் நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. பெற்றோர் வழியில இதுவரைக்கும் ஏதாவது தகராறுகள் மனஸ்தாபங்கள் இருந்தால் அது எல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. உங்க குழந்தைகளுக்கான ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. ஏன்னா உங்க குழந்தைகள் உங்க கனவுகளுக்கு ஏற்ப உங்களது கனவுகள் நீங்கள் எப்படி வாழணும்னு நினைச்சீங்களோ அந்த மாதிரி வாழ்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதை பார்த்து நல்ல ஒரு பூரிப்பு ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் அமைந்திருக்கு நண்பர்களே. பெண்டிங்கா இருக்கக்கூடிய பண வரவுகள் இன்னைக்கு கொஞ்சம் கை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர்கள் பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு ஏற்படுங்க. வெளியூர் பயணங்கள் தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்களை தவிர்க்க வேண்டாம். வியாபாரத்துல முன்னேற்றகரமான நல்ல வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும். புதுசா ஏதாவது சாப்பாடு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நீங்கள் மனம் கவர்ந்த காதலருடன் மிக நல்ல ஒரு ஆனந்தமயமான உணர்வை நீங்கள் பெற முடியும். புதிதாக காதலை வெளிப்படுத்துவதற்கு கண்டிப்பாக நல்ல ஒரு தருணங்கள் இப்பொழுது இருக்கு. நீங்கள் அதை நீங்கள் எக்ஸாக்டா 100% சிறப்பாக நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பா சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம்
திருமணமானவர்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் அன்புக்காக ஏங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது இன்னைக்கு அபரிமிதமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினம் கண்டிப்பாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது ஹோட்டலுக்கு போயிட்டு மாலை நேரத்தில் சுவையான ஒரு நல்ல ஒரு மனமகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் சிற்றுண்டியை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் நண்பர்களே. அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும். குழந்தைகள் மூலமாக ஆனந்தம் பெருகும். இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. சுப காரியங்கள் கண்டிப்பாக அதற்கான முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்கிறதுனால அதை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். இன்றைய தினம் பெற்றோர் வழியில் உங்களுக்கு நல்ல ஆதரவு பெறுகிறதுனால சண்டை சச்சரவுகள் குறையிறதுனால நிம்மதியான ஒரு நாளாக சந்தோஷமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் ப்ளூ கலர் யூஸ் பண்ணலாங்க. லக்கீஸ் கலராக உங்களுக்கு நீல நிறம் இன்றைய தினம் அமையும். மேலும் நம்பர் 8 8ஆம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுது நண்பர்களே. நமது கன்னிக்குடி ரசிபலன் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை நமது கணித சாம்பிளுக்காக காணும் பொழுது யாரெல்லாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்குங்க. இன்றைய தினம் புதுசாக ஏதாவது சாப்பாடு விஷயங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணுங்க. உடலுக்கு ஒவ்வாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். இன்றைய தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கண்டிப்பாக வெவ்வேறு வகையில் கிடைக்கும். இதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும். ஒரு பொன்னான தினமாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்பது நண்பர்களே. அஸ்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தருங்கிறதுனால உங்கள் சொந்த வாழ்க்கைக்காகவோ அல்லது வியாபாரத்திற்காகவோ அலுவலக பணிகளுக்காகவோ பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்க்க வேண்டாம். பயணங்கள் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம் நண்பர்களே. மேலும் மனசை உறுத்திட்டே இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு உங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைந்திருக்கு நண்பர்களே. எனவே கவலைகள் நீங்கும் நாள் இன்றைய தினங்க. சித்திரை நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இன்றைய தினம் ரொம்ப நல்லா பெண்டிங்காக இருக்கக்கூடிய சில பண வரவுகள் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். வியாபாரம் சிறப்பாக இருக்குங்க. அலுவலக பணிகளும் நல்லாவே இருக்கும். நன்மைகள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவு நிறைந்த நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதி. என குடும்பத்திலும் நல்ல ஒரு புரிதல் ஏற்படும். அலுவலக பணிகளிலும் சிறப்பாக இருக்கிறதுனால இன்னைக்கு சந்தோஷமான ஒரு நாளுங்க. நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.